Hi, வணக்கம், வெல்கம் பேக் டு WinTrader. மார்னிங்கில் ஈஸியாக எப்படி நம்ம WinTrader த்ரூ ட்ரேட் பண்ண முடியும், மார்னிங்கில் ஒரு 11 o'clock முன்னாடி நல்ல ட்ரேடை எப்படி எடுக்க முடியும், அது எல்லாமே நம்ம WinTrader இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்கலாம். இந்த வீடியோ எண்டு வரை வாட்ச் பண்ணிங்க. என் பேர் சீமா கிருஷ்ணா. இன்றைக்கி உங்களுக்கு டெமோ வேணும்னா, இந்த லைவ் மார்க்கெட்டில் டெமோ வேணும்னா NSE மார்க்கெட்டா, MCX FOREX-கா, Intraday ஸ்கேல்பிங் போர்ஷனில் ஏதாவது மார்க்கெட்டாக இருந்தாலும் உங்களுக்கு லைவாக டெமோ பார்க்கணுன்னா என் நம்பரில் கால் பண்ணிங்க, வாட்ஸ்அப் பண்ணிங்க. 8139039994 இந்த நம்பரில் வாட்ஸ்அப் பண்ணிட்டா உங்களுக்கு லைவாக உங்களுக்கு டெமோ பார்க்க முடியும். ஓகே, 30 years எக்ஸ்பீரியன்ஸ் நம்ம WinTrader இருக்குது. நம்மள ஆல்ரெடி WinTrader ஸ்டார்ட் பண்ணிவிட்டு 2009 ஸ்டார்ட் பண்ணிவிட்டு ஃபஸ்ட் வெர்ஷன் ரிலீஸ் பண்ணியாச்சு. அதுக்கப்புறம் இன்றைக்கி வெர்ஷன் வந்து 8.1 வெர்ஷன். இந்த வெர்ஷன் லேட்டஸ்ட் வெர்ஷன். அதுக்கு 2 ஸ்கேனரும் இருக்குது. இந்த மார்னிங்கில் உங்களுக்கு இந்த இன்றைக்கி ஏஷியன் பெயிண்ட்ஸு, அடானி ஃபுட்ஸு, அடானி என்டர்பிரைஸு, அது மைண்ட்ரி, அதுக்கப்புறம் டாக்டர் ரெட்டி, இது எல்லாமே நல்ல மூமெண்ட்டாக இருக்குது. இந்த மூமெண்ட் மார்னிங்கில் மூமெண்ட் எப்படி இந்த டைரெக்டாக இந்த உங்களுக்கு இந்த டைரெக்டாக ஈஸியாக கிடைக்கணும்னா நம்ம WinTrader ஸ்கேனர் செட் பண்ணிட்டா நல்லா உங்களுக்கு மொமெண்ட்டு உங்களுக்கு இந்த செலக்ட் பண்ணி உங்களுக்கு நல்லா எடுக்கலாம். இந்த நம்ம WinTrader ஓல்டு ஸ்கேனர் 1.1. இதுக்கு என்னாச்சுன்னா இந்த நம்ம WinTrader எல்லா மார்க்கெட்டுமே சப்போர்ட் பண்ணுறேன். NSE, MCX, FOREX இது எல்லா மார்க்கெட்டும் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுவேன். இதுக்கு உங்களுக்கு டைரக்ட் வாட்ச் லிஸ்ட்டில் ஆட் பண்ணி வச்சுட்டா உங்களுக்கு டைரக்ட் இந்த ஸ்கேனர் செட் பண்ணிட்டா இதுக்கு பை சிக்னலாக அதுக்கு க்ரீன் கலரில் வரும், அதுக்கப்புறம் செல்லாக இருந்தால் ரெட் கலரில் வரும். அதுக்கு இந்த சைடில் ஒரு ஆரோ காட்டுறேன். இந்த ஆரோக்கு 3 ஆரோ க்ரீன் கலர் அப்பா இருந்தால் இந்த மார்க்கெட்டு நல்ல மொமெண்ட் பையாக இருக்கும். அந்த மொமெண்ட்டில் உங்களுக்கு பர்ச்சேஸ் பண்ணிட்டா அந்த மொமெண்ட்டில் உங்களுக்கு செலக்ட் பண்ணிட்டா உங்களுக்கு டைரெக்டாக உங்களுக்கு மார்னிங்லேயே ஒரு 11 o'clock முன்னாடி நல்ல ப்ராஃபிட்டு, நல்ல ப்ராஃபிட்டபிள் ஸ்டாக் உங்களுக்கு எடுக்க முடியும். இன்றைக்கி அந்த மொமெண்ட் மாதிரி ஒரு அப்ராக்சிமேட் எல்லா ஸ்டாக்குமே எடுக்கின்ற சரி எல்லா ஸ்டாக்குமே உங்களுக்கு எடுக்காது. எல்லா ஸ்டாக்குமே ப்ராஃபிட்டபிள் மூமெண்ட் நல்லா இருக்குது. உங்களுக்கு அப்ராக்சிமேட் மார்னிங்கில் ஒரு 10 ஸ்டாக்ஸ் மார்னிங்கில் எல்லாம் வாட்ச் லிஸ்ட்டில் ஒரு 10 ஸ்டாக்ஸ் உங்களுக்கு ஆட் பண்ணி வைக்கிங்க. மார்னிங்கில் ஒரு 10 ஸ்டாக்ஸ் இப்போ உங்களை ஆட் பண்ணி வச்சுட்டா அதுக்கு எல்லாமே நல்ல மொமெண்ட் உங்களுக்கு ஸ்கேனை காட்டுவேன். அதுக்கு அடானி போர்ட்ஸு, அடானி என்டர்பிரைஸு, ஏஷியன் பெயிண்ட்ஸு, மாருதி, மைண்ட்ரி, LNT, இன்ஃபி இது எல்லாமே நல்ல ஸ்டாக்கு தான். TCS, ரிலையன்ஸ், டாக்டர் ரெட்டி இந்த ஸ்டாக் மட்டும் உங்கள் ஆட் பண்ணி வைக்கிங்க இந்த வாட்ச் லிஸ்ட்டில். அதுக்கு என்ன இருந்தால் அதுக்கு உங்களுக்கு இன்ட்ராடே வேணும்னா பண்ணலாம். எப்படி மார்ஜின் உங்களுக்கு கிடைக்கும் அந்த மார்ஜின் எல்லாம் உங்களுக்கு பண்ணலாம். அதுக்கு என்னாச்சுன்னா எல்லாருக்கும் ஃபியூச்சர் பண்ணதுக்கு கேஷ் இல்லையா, அதுக்கு என்னாச்சுன்னா உங்களுக்கு கேஷ் வேணும்னா பண்ணலாம், ஸ்டாக் வேணும்னா கேஷில் பண்ணலாம், ஃபியூச்சரில் பண்ணலாம், ஆப்ஷன்ஸில் பண்ணலாம், எந்த போர்ஷன் இருந்தாலும் உங்களுக்கு எடுக்க முடியும். ஓகே, அதுக்கு எப்படி எடுக்கணும், எந்த பாயிண்டில் எடுக்கணும்னு இந்த நம்ம சாஃப்ட்வேர் உங்களுக்கு காட்டி கொடுத்தா இன்றைக்கி ஏஷியன் பெயிண்ட்ஸில் உங்களுக்கு மொமெண்ட் பார்க்குங்க. இன்றைக்கி மார்னிங்கில் இந்த டே பிரேக்கர் லைன் இது எல்லாமே ஃபியூச்சர் சார்ட் தான். அப்புறம் உங்களுக்கு கேஷும் எடுக்க முடியும், இந்த ஸ்டாக்கில் உங்களுக்கு ஆப்ஷனும் எடுக்க முடியும், எல்லாமே எடுக்க முடியும். எல்லாமே நல்ல வால்யூம் ஸ்டாக்கு தான். ஓகே, இன்றைக்கி இந்த டே பிரேக்கர் லைனில் மார்க்கெட் ஓப்பன் பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறம் இன்றைக்கி 2 சிக்னல் வந்திருக்கேன். அதுக்கு மார்னிங்கில் ஒரு செல் வந்திருக்கேன், டவுனில் ஓப்பன் பண்ணியாச்சு. அதுக்கப்புறம் ஒரு பை வந்திருக்கேன். பை வந்த டைமு இந்த க்ரீன் கலர் அப்பாரு வந்து பையை, இந்த ரெட் கலர் டவுனாரு வந்து செல்லு. இது ரெண்டுமே ஆட்டோமேட்டிக் சிக்னலுக்கு அலர்ட்டில் கிடைக்கும், அலர்ட்டு பெல் சவுண்டோடு கிடைக்கும். அதுக்கப்புறம் ஸ்கேனரும் உங்களுக்கு டைரெக்டாக ஸ்கேனரும் காட்டுவேன். அதுக்கப்புறம் உங்களுக்கு என்ட்ரி எடுக்கணும்னா கன்ஃபர்மேஷன் செக் பண்ணோம். லேட்டஸ்ட் சிக்னல் எல்லா டீட்டெயில்ஸ் உங்களுக்கு மேலே கீழே பார்க்க முடியும். இந்த கார்னரில் உங்களுக்கு லைவ் ரேட் கிடைக்கும். அது உங்களுக்கு என்ட்ரி எடுக்கிறதுக்கு 3 கன்ஃபர்மேஷன் கிடைக்கிது. ஃபஸ்ட்டு கன்ஃபர்மேஷன் வந்து கேண்டில் கலரை, செகண்ட் கன்ஃபர்மேஷன் வந்து கீழே வந்து வால்யூம் பார் கலரை, தேர்ட் கன்ஃபர்மேஷன் வந்து ப்ரைஸ் இன் பை சாங். இதுக்கு 3 கன்ஃபர்மேஷன் ஓகே இருந்தால் உங்களுக்கு செகண்ட் கேண்டில் எடுக்க முடியும். அதுக்கப்புறம் உங்களுக்கு இந்த ரெசிஸ்டன்ஸ் லெவல் இதான், இந்த கலர் தான் ரெசிஸ்டன்ஸ், இது ப்ளூ கலர் தான் சப்போர்ட்டு. ஓகே, இந்த ரெசிஸ்டன்ஸ் பிரேக் பண்ணிட்டா மார்க்கெட்டு நல்லா மேலே போகும். இந்த மார்னிங்கில் வந்த செல் சிக்னல் கன்ஃபார்ம் எல்லாம் இருக்குது. அதுக்கு என்ன கேண்டில் கலரு ஓகே இருக்குது. அதுக்கு கீழே வந்த அந்த கன்ஃபர்மேஷன் பார் கலரை அந்த கலரை க்ரீனில் தான் இருக்குது. அதுக்கு உங்களுக்கு எடுக்க முடியாது. ஓகே, ஸோ இதுக்கு பை சிக்னல் வந்த டைமில் கன்ஃபர்மேஷனில் அவங்க தைரியமாக இந்த பாயிண்டில் எடுக்கலாம். அதுக்கு என்னாச்சுன்னா மார்னிங்கிலே பை சிக்னல் கண்டினியூ இருக்குது. அந்த கன்ஃபர்மேஷன் பாரில் பை கண்டினியூ தான். அது ரெசிஸ்டன்ஸ் பிரேக் பண்ணிவிட்டு இந்த கேண்டில் மட்டும்தான் பை சிக்னல் வந்திருக்கு. அதுக்கு ஆல்ரெடி கன்ஃபர்மேஷனில் தான் இருந்தேன். அந்த பொசிஷனில் தைரியமாக எடுக்க முடியும். 2 trades உங்களுக்கு மார்னிங்கில் இந்த பொசிஷன் பார்க்குங்க. இந்த ரெசிஸ்டன்ஸ் பிரேக் பண்ணிட்டு அப்ராக்சிமேட்டு 3156 மேலே 3156 எடுத்துட்டா
3186 வரை போயதுக்கப்புறம் கொஞ்சம் கீழே வந்ததுக்கப்புறம் எகெயின் மார்க்கெட் மேலே போய்ட்டு இந்த ட்ரெண்ட் லைன் டவுன் ஆரம்பிச்சு உங்களுக்கு வேணும்னா எக்ஸெப்ட் பண்ணலாம், இல்லைன்னா கண்டினியூ பண்ணலாம். அதுக்கு என்ன சார் கொஞ்சம் டவுனாக இருந்தாலும் கேண்டில் கலரு க்ரீனில் தான் இருக்கேன். அதுக்கு மார்க்கெட்டு மேலே போகும். டவுன் போயிட்டால் அந்த செப்பரேட் கலர் வந்துட்டு உங்களுக்கு வேணும்னா எக்ஸிட் பண்ணலாம் அந்த. ஓகே, செகண்ட் ட்ரேடு ரெசிஸ்டன்ஸ் பிரேக் பண்ணிட்டு நல்லா மேலே போயிட்டு எகெயின் டோட்டல் அப்ராக்சிமேட்லி 40 பாயிண்ட்ஸ் நல்லா ப்ராஃபிட் கிடைச்சிட்டேன். ஓகே, அதுக்கப்புறம் அடானி போர்ட்ஸ் பார்த்துருக்கேன். அடானி போர்ட்ஸுக்கு பை கண்டினியூஷனாக இருக்குது. இந்த மார்னிங்லேயே பை கண்டினியூஷன் போயிட்டே இருக்குது. அப்ராக்சிமேட் ரெசிஸ்டன்ஸ் இந்த போர்ஷனில் தான் பிரேக் பண்ணிவிட்டேன். 840 உங்களுக்கு போர்ஷன் எடுத்துட்டா நல்லா மேலே போய்ட்டு 872 வரை போயிட்டார். அதுக்கப்புறம் ரீஎன்ட்ரி வந்து 240-15 ரீஎன்ட்ரி வந்த டார்கெட்டை அச்சீவ் பண்ணிட்டேன். சிக்னல் கண்டினியூ ஆகி போச்சா உங்களுக்கு டைரெக்ட் இந்த சாஃப்ட்வேர் இந்த பாயிண்டில் ரீஎன்ட்ரி கொடுக்கும். அல்லா உங்களுக்கு டைரெக்டாக ரெசிஸ்டன்ஸ் பிரேக் பண்ணிட்டா எடுக்க முடியும். அந்த மாதிரி உங்களுக்கு அடானி என்ட்ரியும் அந்த மாதிரி தான். அடானி என்ட்ரியும் சேம் மார்னிங்கில் ஒரு செல்லு வந்திருக்கு. செல் வந்து கன்ஃபர்மேஷன் ஜஸ்ட் ஆகி போச்சதுக்கு அப்புறம் ரிவர்ஸ் போயிட்டேன். அந்த போர்ஷன் அதுக்கு தான் உங்களுக்கு சொல்லிட்டு கன்ஃபர்மேஷன் வந்ததுக்கப்புறம் அந்த ரெசிஸ்டன்டாக சப்போர்ட்டாக செல்லாக இருந்தால் சப்போர்ட் பிரேக் பண்ண பாயிண்டில் எடுக்கவங்க அந்த பாயிண்டில் எடுத்துகிட்டா உங்களுக்கு ரிவர்ஸ் பண்ணும்போது எக்ஸிட் பண்ணதுக்கு நல்லா ஈஸியாக இருக்கும். ஓகே, இந்த பைசிக்கிள் சேம் அந்த மாதிரி தான். அந்த அடானி போர்ட்ஸ் மாதிரி தான். பைசிக்கிள் ஆல்ரெடி இந்த பையில் தான் இருக்குது. அதுக்கு என்ன தான் தைரியமாக உங்களுக்கு இந்த போர்ஷனில் எடுக்க முடியும். டோட்டலு 200 பாயிண்ட்ஸ் நல்லா மேலே போய்ட்டு இதுக்கு என்ன வேணும்னா உங்களுக்கு எடுக்கலாம். நல்லா ப்ராஃபிட் ஏர்ன் பண்ணலாம். இந்த அடானி எல்லாம் நல்ல மொமெண்ட் ஸ்டாக்காக இருக்கும். டெய்லி மொமெண்ட்டு ஏர்ன் பண்ணுறதுக்கு நல்ல ஈஸி ஸ்டாக்கு தான் அடானி போர்ட்ஸ், அடானி என்ட்ரி, மாருதி மைண்ட்ரி இதெல்லாம் நல்லாயிருக்கும். ஓகே, அதுக்கப்புறம் மைண்ட்ரி பார்த்துட்டு அந்த மார்னிங்லேயே நல்லா டவுன் ஆகி போச்சு. மார்னிங்கில் நல்லா கேப் டவுன் ஓப்பன் பண்ணும் போது நல்லா மார்னிங்கில் மார்க்கெட் கீழே போச்சு. அப்ராக்சிமேட்டு 3460 உங்களுக்கு போர்ஷன் எடுத்துட்டா 3439 வரை போயிட்டார் மார்னிங்லே. அதுக்கப்புறம் பைசிக்கிள் வந்திருக்கு. பைசிக்கிள் பண்ணதுக்கப்புறம் கொஞ்சம் மார்க்கெட்டு மேலே போச்சு. அதுக்கப்புறம் செல்ஸுக்கிள் வந்து கன்ஃபார்ம் அல்லாத மேலே போச்சு. ஓகே, ஸோ இந்த பைசிக்கிளில் அப்ராக்சிமேட்லி 10 பாயிண்ட்ஸ் உங்களுக்கு ஏர்ன் பண்ணிவிட்டு 3477 உங்களுக்கு எடுத்துட்டா அந்த 87 வரும். 10 பாயிண்ட்ஸு கன்ஃபர்மேஷன் வந்ததுக்கப்புறம் உங்களுக்கு தைரியம் ஏர்ன் பண்ணிட்டேன். ஓகே, அதுக்கு நெக்ஸ்ட் டாக்டர் டி சேம் அந்த மாதிரி டவுன் மார்க்கெட் ஓப்பன் பண்ணியிருக்கேன். இந்த செல்ஸுகள் மார்னிங்கில் வந்ததுக்கப்புறம் சப்போர்ட் லெவல் அப்ராக்சிமேட் இந்த கேண்டில் தான் பிரேக் பண்ணிட்டேன். 4576 உங்களுக்கு எடுத்துட்டா 47 வரை போயிட்டார். ஓகே, நல்ல ப்ராஃபிட் கிடைச்சது. அதுக்கப்புறம் பை கன்ஃபர்மேஷன் இல்லாத எகெயின் கீழே போயிட்டேன் மார்க்கெட்டை செல்லில். ஓகே, ஸோ இந்த ஸ்டாக் மார்க்கெட்டில் இந்த மார்னிங்கில் உங்களுக்கு ப்ராஃபிட் எடுக்கணும்னா அப்ராக்சிமேட் 11 o'clock முன்னாடி வந்து நல்லா ப்ராஃபிட் கிடைக்கும். அதுக்கு எடுக்கணும்னா இந்த ஸ்கேனர் ஓப்பன் பண்ணி வச்சுட்டு உங்களுக்கு ட்ரேட் பண்ணிங்க நல்லா மொமெண்ட் உங்களுக்கு கிடைக்கும். ஓகே, அதுக்கப்புறம் உங்களுக்கு இந்த கமோடிட்டி மார்க்கெட்டு பார்த்துருங்க. கமோடிட்டி மார்க்கெட்டில் 15 மினிட்ஸ் தான் செட் பண்ணணும். கமோடிட்டி மார்க்கெட்டில் ஃபாரெக்ஸ் மார்க்கெட்டில் 30 மினிட்ஸ். கமோடிட்டி மார்க்கெட்டில் இன்றைக்கி க்ரூட் ஆயில் பார்த்துருங்க. ஒன் சைடு மொமெண்ட்டு தான். பைசிங்கில் அப்ராக்சிமேட்டு 10:45 மார்னிங்கில் 7410 வந்திருக்கேன். உங்களுக்கு போர்ஷன் எடுத்து செகண்ட் கேண்டில் கன்ஃபார்ம் ஆகிடுச்சு. அதுக்கப்புறம் ரெசிஸ்டன்ஸ் பிரேக் பண்ணிவிட்டேன். அந்த போர்ஷனில் 7410 எடுத்துட்டேன். 7410 நல்லா 50 பாயிண்ட்ஸ் அப்ராக்சிமேட் ஏர்ன் பண்ணிட்டேன். அதுக்கு சில்வரும் கோல்டும் அந்த மாதிரி தான். இன்றைக்கி மார்னிங்கில் அப்ராக்சிமேட் இந்த எஸ்டர்டே வந்த பைசிக்கிள் கண்டினியூவாக இருக்குது. டோட்டல் 1441 பாயிண்ட்ஸ் ஏர்ன் பண்ணிட்டேன். அந்த கோல்டு அந்த மாதிரி இப்போ ரெசிஸ்டன்ஸ் ஜஸ்ட் பிரேக் பண்ணிட்டேன். இப்போ வேணும்னா உங்களுக்கு தைரியமாக எடுக்க முடியும். மார்க்கெட்டு மேலே தான் போயிட்டுருக்கேன். இந்த பைசிக்கிள் இந்த பாயிண்டில் எடுத்துகிட்டு 50,366 நல்லா மேலே போட்டு அப்ராக்சிமேட்டு 200 பாயிண்ட்ஸ் இன்றைக்கி ஏர்ன் பண்ணிட்டேன். நல்லா ப்ராஃபிட் கிடைச்சிட்டு ஏதாவது உங்களுக்கு டவுட் வந்துட்டால் ஏதாவது லைவ் டெமோ பார்க்கணுன்னா என் நம்பரில் கால் பண்ணுங்கள். சீமா கிருஷ்ணா 8139039994 இந்த நம்பர் என்னோட வாட்ஸ்அப் நம்பர். ஓகே, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.